வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை தான் பார்க்கணும். விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்கள் சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை இப்போ மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் இருக்காருங்க. ஒரு லக்னாதிபதி கேந்திரத்தில் இருப்பது, அது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பிளான், புதிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது நிறைய வாக்குவாதங்கள், அப்பா சம்மந்தமான நிறைய வாக்குவாதங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 6ல் இருக்கும்பொழுது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, நிறைய ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கேள்விகள், அந்த கேள்விகள் நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் டென்ஷன் படுத்துங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஏதோ பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். வியாழன் வெள்ளி சனி கிழமைகளில் குழந்தைகளால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ காதல் சம்மந்தமான விஷயம் சின்ன கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு மன உளைச்சலோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு 12ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சில பேர் வீடு பராமத்துகள், இந்த வீடை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வீடு சம்மந்த வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களுக்கு சில பேர் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ ஒரு 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வியாபார ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்கும். என்னத்த வாழ்க்கை, என்னத்த பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் நமக்கு நாமளே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கான இப்போ கண்டிப்பாக பார்த்துக்கணும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் 4 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட 7ல் இருக்கும்போது திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சொந்தத்திலே ஒரு பொண்ணு வர்றது இல்லை, ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய பெண் மாப்பிள்ளை அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரங்கள். கேது 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ கேள்விகள், நிறைய வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி, சுக்கிரனும் அதே கதை தான். ஏன்னா வந்து கொஞ்சம் எமோஷனான ஒரு விஷயங்கள், வேலையிலையும் சரி கடன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரெஷர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோடையும் நிறைய சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையல, ஏதோ ஒரு புலம்புறங்களோட தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் விடுபட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் ஒரு 90% ஆட்களுடைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. காரணம் என்ன, ஒரு ட்ராப்பில் தான் நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள், ஸோ நிறைய ஒரு கண்டினியூட்டியோட தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுது, நம்ம எப்படி வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கர்மாக்கள்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழியாக வந்து ஒரு சில விஷயங்களே பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் வந்து அவங்க ஒரு நல்ல லெவல்லையும் அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நான் அது வந்து குறிப்பிட்டு எதுவும் சொல்ல விரும்பல. பட் எதுக்காகனா அவங்க வழிமுறைகளோட வழிபாடுகள் தான். ஸோ நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வழிபாடுன்னும் போது நம்ம டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் இறைவனை, உங்களுக்கு பிடிச்ச இறைவன் எதாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டேஜ் உருவாகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரணடைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனதார வந்து இறைவன்கிட்ட சரணடைஞ்சிட்டிங்கனாலே நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு வழியில் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். நம்பர் 1. 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் 1000 பிஸியாக இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்து மட்டும் அல்லாமல் 2 திதியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று அமாவாசை, இன்னும் வந்து பௌர்ணமி. அமாவாசைக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் போய் திதி கொடுத்துட்டு வாங்க. எப்படி திதி கொடுக்கணுன்னா, ஒரு இலை போட்டு, அங்கே எல்லாமே ரெடிமேடாக விற்கிறதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இலை போட்டு ஒரு புரோகிதர் அங்கே கோயிலே வச்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக முடியும். ஸோ அது வந்து விளக்கேற்றி அவர் என்ன வேணால் மந்திரம் சொல்லட்டும். நம்ம மந்திரம் தெரியும் தெரியாது அதெல்லாம் அடுத்த விஷயம். அவர் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும், மனசார வந்து இறைவா, என்னால் என்னுடைய தலைமுறையால் ஏதாச்சும் பிரச்சனைகளோ, நாங்கள் எதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ, எங்களால் இந்த ஒரு சில ஆத்மாக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ண வேணாம், நீங்கள் ஆவாகனம் பண்ணுங்கள். அவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மூதாதையர்கள் நம்ம தலைமுறையில் இருக்க அத்தனை பேரும் நான் வணங்குறேன், அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், எங்களை வாழ்த்துட்டும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கை கூப்பி அவங்களுக்காக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள். இது பண்ணியே ஆகணும். இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளோ ரிலீஃப் கிடைக்குது உங்களுக்கு வந்து கர்மா இருக்குது இல்லை, பட் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதே அமாவாசை அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கரை வைங்க, இல்லை ஒரு 4 திராட்சை பழத்தை கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வீட்டில் இருக்கும், அதை வச்சு கூட ஒரு இன்னும் சூப்பராக பண்ணோன்னா டம்ளரில் கொஞ்சம் பால், ஒரு வாழைப்பழத்தை போட்டு சாஃப்ரான் குங்குமப்பூ இருக்குல்ல, சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு விளக்கேற்றிட்டு உங்களுடைய மூதாதையர்கள் வழியாக நாங்கள் வழிபட்டு இந்த தெய்வம் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த தெய்வத்தையும் வணங்குகிறோம், என் குலதெய்வமாக இருந்து கூட இருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி உங்களுக்கு குலதெய்வத்தையும் உங்களுக்கு மூதாதையர் நினச்சி மனதார வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் நம்ம வந்து ஒதுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மனதார அது பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் தெய்வங்கள், அதாவது உங்களுக்கு மூதாதையர்கள், உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து செம்ம ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன தப்பான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாறிக்கிட்டே வரும். அதுக்கு அடுத்த திதின்னு பார்க்க போகும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி திதி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பௌர்ணமி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஒரு பூஜை கண்டிப்பாக பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஒரு பழம் எடுத்து கொஞ்சம் டம்ளரில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போட்டு ஒரு சின்ன டம்ளரில் பாலை ஊற்றி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன பிரார்த்தனை பண்ணணுன்னா, எனது குலதெய்வம், மெயினாக குலதெய்வம், எங்கள் வழியில் வந்து மூதாதையர்கள், அது மட்டும் இல்லாமல் குலசாமி. நிறைய பேர் வந்து குலசாமியை விட்டுரும். ஸோ குலசாமி எங்கள் வழியாக எந்த சாமி கும்பிட்டாந்தில்லை, எல்லா சாமியும் நான் வணங்குறேன், எனது குருமார்கள் வணங்குறேன்னு சொல்லிட்டு மனதார வந்து நீ வணங்குங்க.
அங்கே வந்து உங்களது குலதெய்வத்தை மெய்நஜராக வந்து அங்கே வைக்கணுங்க. ஸோ குலதெய்வமும் உங்களுக்கு குல வழியாக வந்து சாமியார்கள் இருப்பாங்க, நிறைய சித்தர்கள், சித்த பெருமான்கள். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து மனசார வந்து அங்கே ஆவாகனப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்கள். அது வந்து செம்ம வைப் இருக்குங்க. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இது கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாமே கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துகிறோம். இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அது பண்ணால் எனக்கு பண்ணு சாமி. முதல்ல வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் பலன்லாம் எதிர்பார்க்குறீங்க, கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள். பொருளாதாரம்லாம் மெயின் கிடையாதுங்க. மனுஷனுக்கு எது விஷயம், வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷமாக இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு தேவையான காசு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சந்தோஷமாக இருக்கேன், புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கேன், எந்த வித வம்பு வழக்கு இல்லை, நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கேன். இதுதான் வாழ்க்கை. ஓகேங்களா? அதை விட்டுட்டு கம்பேரிசன்லாம் விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா தோஷமும் கழிஞ்சு அட்டகாசமாக வாழ்வீங்கன்றது தான் உண்மையான விஷயம். இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை, இரவில் அலறுதல், தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000, 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.